வணக்கம். நான் சாவலும் இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு சர்வதேச மது கொள்கை. என்னடா புதுசா இருக்கு நீங்க நினைக்க பாருங்க. மது ஒழிப்பு என்பதுதான் நோக்கம். மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு. பல குடும்பங்களுடைய சீரழிவுக்கு பொருளாதார சீர்கேட்டுக்கு அடிப்படை காரணமாக மது இருக்குது அப்படிங்கறத எந்தவித இருவேறு கருத்தும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு அரசும் மது ஒழிப்பை நாங்கள் அமல்படுத்துவோம், மது விலக்கை படிப்படியாக அமல்படுத்துவோம், டாஸ்மாக் எண்ணிக்கையை குறைப்போம், பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு அல்லது வழிபாட்டு தலங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனங்களை உடனடியாக மூடுவோம். இப்படி இந்த வாக்குறுதிகள் கேட்டு கேட்டு புளித்து போய்விட்டன. இப்படி ஒரு சூழ்நிலையிலே இந்த மது விலக்கு என்பது சாத்தியமா? சர்வதேச மது கொள்கை என்ன? தமிழகத்திலே மது கொள்கைக்குடைய செயல்பாடுகள் என்ன? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுக்களுடைய தன்மை என்ன அப்படிங்கறத ஒரு விழிப்புணர்வு பதிவா நான் இன்னைக்கு பதிவு செய்ய போறேன். பாருங்க, சர்வதேச அளவுல மது என்பது சில இடங்களில் உணவாக இருக்கின்றது. 3 விதமான சர்வதேச மது கொள்கை உள்ளது. மது கொள்கை என்பது ஒவ்வொரு நாடுகளுக்கும் வேறுபடுகின்றது. காரணம் கால சூழ்நிலை, அங்கே வாழ்பவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அது உணவு பழக்க வழக்கங்கள், தட்பவெட்ப சூழ்நிலை, அவர்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய சிந்தனா செயல்பாடுகள், நரம்புகளுடைய தன்மைகள், அவர்களுடைய ஜெனட்டிக் என சொல்லக்கூடிய மரபியல் பண்புகள், இத்தனை காரண காரிய கூறுகளை வைத்து உலக நாடுகள் அனைத்தும் குளோபலைஸ்டு லிக்கர் பாலிசி என்று ஒன்று வைத்திருக்கின்றன. அதாவது சர்வதேச மது கொள்கை என்று ஒரு கொள்கை உண்டு. இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. உலக சுகாதார நிறுவனமும் மிக கவனமாக மதுவால் ஏற்படக்கூடிய தீங்குகளை கவனத்தோடு பார்ப்பதோடு இந்த மது கொள்கை ஒவ்வொரு நாட்டிலும் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா அல்லது நிலையில் இருக்கக்கூடிய மது தயாரிப்பு ஆலைகள் இந்த மது கொள்கையின் அடிப்படையில் மதுவை தயாரித்து விற்பனைக்கு செய்கின்றன என்ற முக்கிய விவரங்களை கவனித்து வருகின்றது. ஆனா அவங்க கண்ணிலேயே நம்ம மண்ணை தூவிட்டு தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியோ அல்லது ஆண்ட கட்சிகளோ ஏதோ ஒரு கட்சிகள் அரசியல் பின்னணி உள்ளவர்கள் மது ஆலைகள் நடத்துகிறார்கள். இந்த மது ஆலைகள் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வு என சொல்லப்படக்கூடிய புரோஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் என்கின்ற அமைப்பிலிருந்து இவர்களுக்கு ஒரு அப்ரூவல் தர்றாங்க. இவங்களோட வேலை என்ன? எந்த ஆலையா இருக்கட்டுங்க, தண்ணீர் ஆலையில கூட சென்று சரியாக சுத்திகரிப்பு செய்யப்படுகிறதா என்று பார்த்து அவர் மேல நீங்க என்ன பண்றீங்க? இழுத்து சீல் வைக்கிறீங்க, மூடுறீங்க. அவங்கள்ட்ட நீங்க என்ன பண்றீங்க? ஃபைன் போட்டு பணம் வசூல் பண்றீங்க. ஹெல்மெட் போராட்டி பணம் போட்டு வசூல் பண்ணி இது பண்றீங்க. ஒரு சுகாதாரத்துறையில மருந்து கொடுத்து அரசு சார்ந்த ஒரு நிறுவனம், அரசு சுகாதார நிறுவனம், அந்த அரசு சார்ந்த அரசு மருத்துவர்களை போய் நீங்க ஆய்வு செய்து அந்த அரசுக்கு சப்ளை செஞ்ச மெடிசனை வேல்யூ பண்ணி நீங்க அதை நீங்க ட்ரக் அனுப்பிச்சு அல்லது உணவுப் பொருட்களை ட்ரக் இன்ஸ்பெக்டர் போய் பார்த்து அல்லது உணவு சுகாதாரத்துறையிலிருந்து போய் பார்த்து நீங்க அதுக்கு ஃபைன் போட்டு இவ்வளவு மானிட்டரைசேஷன் பண்றீங்கல்ல. நோயை தடுக்கக்கூடிய மருந்துக்கு கூட ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல, ட்ரக்ஸ் லைசன்ஸ் இருக்குல்ல. இந்த மதுவை எந்த மது ஆலையாவது எப்பொழுதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் போய் ஆய்வு செய்யப்பட்டு இந்த மதுவின் தரம் சரியாக இருக்கிறது என்று இதற்கு என்ன நிறுவனம் அல்லது அரசு சார்ந்து அல்லது அரசினுடைய அமைப்பு சார்ந்து அல்லது அரசுல மானிட்டர் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார்? இந்த அத்தாரிட்டி சரியாக மானிட்டர் செய்யப்படுகிறதா? இந்த மது கொள்கை சரியாக தமிழகத்திலே இந்தியாவிலே பின்பற்றப்படுகிறதா என்று சொன்னால் வேதனையான உண்மை என்ன தெரியுமா? இந்தியாவில் மது கொள்கை காலில் போட்டு மிதிக்கப்பட்டு அதெல்லாம் பாதாளத்தில் புதைக்கப்பட்டு பல்லாண்டுகள் ஆயிப்போச்சு. இப்ப மது எந்த வகையில வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த மது கொள்கை என்னன்னு உங்களுக்கு எழுதியா போறேன். மது பெரும்பாலும் உணவாக சில இடங்களில் பயன்படுகிறது. அது உணவாக என்னன்னு சொன்னா பார்லி, கோதுமை போன்றவற்றிலிருந்து வரக்கூடியவர்கள் ரஷ்யா, போலந்து, பெல்ஜியம், பெல்காம் போன்ற இடங்களிலே, கனடா போன்ற நாடுகளிலே உணவுப் பொருளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் இந்த பார்லியிலிருந்து ஓட்கா அல்லது கோதுமையிலிருந்து எடுக்கக்கூடிய பியர் போன்றவைகள் எல்லாமே உணவுப் பொருட்களிலிருந்து அவை எடுக்கப்பட்டு மதுவாக அவை மாற்றம் அடைகின்றன நொதித்தல் முறையிலே அல்லது ப்ராசஸிங் நேச்சுரலி ப்ராசஸிங் மெத்தட்ல என்ன ஆகுது? இட் இஸ் டிஸ்டில்ட் பை நேச்சுரலி ப்ராசஸிங் மெத்தட்ல அது மதுவாக ஆகிறது, மதுவாக உருமாறுகிறது. உருமாற்றப்படுவது இல்லை, அவை உருமாறுகின்றன. இது ஒரு வகையானது. பல ரசங்கள் என்ன சொல்லப்படக்கூடிய திராட்சை ரசம் போன்றவைகளை
கொள்ளு, திராட்சை போன்றவைகளிலிருந்து எடுக்கக்கூடிய பல ரசங்கள், காய்கறிகளிலிருந்து எடுக்கக்கூடிய பல ரசங்கள், பை ப்ராடக்ட்ஸ், இப்படி உணவு தானியங்கள், பழங்கள் போன்றவற்றில், ஆப்பிள் போன்றவற்றிலிருந்து எடுக்கக்கூடிய பல ரசங்கள், திராட்சையிலிருந்து எடுக்கக்கூடிய பல ரசம், இப்படி ரம், ஒயின் போன்றவை, விஸ்கி, பிராண்டி போன்றவை பிராண்ட் செய்யப்படுகின்றன. இப்படி ஒவ்வொன்றும் உணவுப் பொருட்களுடைய பை ப்ராடக்ட்ஸா வருகிறது. இந்தியாவிலே, தமிழகத்திலே கரும்புதான் அடிப்படை மொலாசஸ் என சொல்லக்கூடிய கரும்பினுடைய பை ப்ராடக்ட். அதுதான் அடிப்படை மதுவினுடைய எத்தனால், மெத்தனால் போன்ற ஆல்கஹாலுடைய ஆதாரதானமாக அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த ரசாயன கலவைகளை மது என்கின்ற போர்வையிலே மது அரக்கர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடிய சில மனசாட்சி அற்றவர்கள், இந்த மது அரக்கர்கள் மக்களிடம் திணிக்கிறார்கள். இவைகளுக்கு சரியான மானிட்டர் இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதை தாண்டி எத்தனை ஆலைகளில் இவை பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றன? எங்காவது ஒரு இடத்துல போய் இந்த மது ஒழிப்பு ஆயத்தரவு துறை தீர்வை போன்றவற்றின் பெரும்பாலும் அந்த அமைச்சகத்தை முதலமைச்சர் தான் கையில் வச்சிருப்பாரு. உள்துறை அமைச்சர் அவருக்கு அடுத்த பொசிஷன் இருக்கும் கையில வச்சிருப்பாங்க. இந்த மது ஒழிப்பு ஆயத்தீர்வை மற்றும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் என சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து போய் எத்தனை மது ஆலைகள் ஏன் அவங்க கலப்படமே பண்ண மாட்டாங்களா? அதன் தரத்தில் இருக்கின்றன என்று பரிசோதித்திருக்கின்றனவா? பரிசோதித்தது போன்ற ஆவணங்களை சர்வதேச நிறுவனங்களுக்கு அல்லது மானிட்டரிங் அத்தாரிட்டி ஆஃப் இன்டர்நேஷனல் குளோபலைசேஷன் லிக்கர் கண்ட்ரோல் மானிட்டரிங் அத்தாரிட்டி, இந்த அத்தாரிட்டிக்கு அனுப்பி கொண்டிருக்காங்க ஒழிய இவை உண்மை அல்ல என்பதுதான் வேதனையான உண்மை. இதை தாண்டி நம்முடைய தட்பவெப்பநிலை, நம்முடைய வாழ்வியல், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதற்கு தகுந்தாற் போல் ஆல்கஹாலுடைய அளவு இருக்கிறதா? அல்லது இன்னும் ஒருபடி மேலே போய் வெப்ப காலங்களில் ஒரு மாதிரியான ஆல்கஹால் அளவு இருக்க வேண்டும், குளிர்காலங்களில் ஒரு, ஏனென்றால் நாம் தட்பவெப்ப சூழ்நிலை மாறக்கூடிய கால சூழ்நிலை கொண்ட நம்முடைய இங்கே அனைத்து விதமான காலநிலைகளும் உண்டு. இங்கு வெப்பரத்த பிராணிகளும் இங்கு உண்டு, குளிரத்த பிராணிகளும் உண்டு. இங்கே குளிர் பிரதேசம் போன்று அதிக குளிர் உள்ள இடங்களும் உண்டு, இங்கே அனல் பிரதேசங்களும் உண்டு. அப்படிப்பட்ட இந்தியா இந்த பூமத்திய ரேகையில் வித்தியாசமான கண்டம் என சொல்லக்கூடிய, தனி கண்டம் என சொல்லக்கூடிய அத்தனை தட்பவெப்பங்களை உள்ளடக்கிய இந்த நாட்டிலே மது மாநிலத்திற்கு மாநிலம் அல்லது அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றால் போல அதன் தயாரிப்பிலே தரநிலையிலே மாற்றம் இருக்க வேண்டும். இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதே போல கால சூழ்நிலை மாற்றத்திற்கு ஏற்ப மதுவினுடைய அந்த ஆல்கஹாலுடைய அளவு அல்லது உற்பத்தியினுடைய தர நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். தர நிர்ணய சான்றுகள் சரியாக வழங்கப்படுகின்றனவா? அல்லது எத்தனை டாஸ்மாக் கடைகளில் அந்த மது பாட்டில்கள் சாம்பிள் எடுத்துச் செல்லப்பட்டு இந்த எக்ஸைஸ் டிபார்ட்மெண்டால் இந்த மானிட்டரிங் அத்தாரிட்டி செய்யக்கூடிய அதிகாரி யார்? அப்படி ஒரு அதிகாரி இருப்பார். ஆனால் அந்த அதிகாரி எத்தனை முறை இது போன்ற மதுக்கடைகளை உள்ளே புகுந்து அந்த மதுகளை சாம்பிள் எடுத்து இந்த மக்களுக்கு தீங்கான விஷயங்கள் இதில் இருக்கின்றது, எத்தனை மதுக்கடைகள் அவை மூடப்பட்டிருக்கின்றன அல்லது எத்தனை மது ஆலைகள் சீல் வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் வேதனையிலும் வேதனை. இது மானிட்டரே பண்ணப்படாம அன்றாட மனித உயிர்களை குடிக்கக்கூடிய இட் இஸ் ப்ரோஹிபிட்டட் ஒன். மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு. அதை தாண்டி ஓரளவு இந்த உடல் தாங்கக்கூடிய அல்லது கல்லீரலை பாதிக்காத வண்ணம் அதிகமான அமோனியம் குளோரைடு போன்ற இந்த நொதித்தல் முறைக்கு, இங்கே நொதித்தல் இயற்கையாக நடத்தப்படுவதில்லை, கால சூழ்நிலை அதிக நாள் விடப்பட்டு மெதுவாக நொதித்தல் நடத்தப்படுவதில்லை. இது நொதித்தல் உருவாக்கப்படும் நொதித்தல், நொதித்தல் உருவாகக்கூடிய நொதித்தல். அதாவது மது உருவாகிறது மற்ற நாடுகளிலே, இங்கே மது உருவாக்கப்படுகின்றது. இதான் வித்தியாசம். மது உருவாவதற்கு ஒரு காலம் வேண்டும். ஒரு 6 மாதம், 6 வருடம், 10 வருடத்திற்கு முன்பு உள்ள ஒரு மதுவை எடுத்துக்கொண்டே வருவார்கள். பின்பு அது 10 வருடத்துக்கு பின்புள்ள ஒரு மது பின்னால் எடுக்கப்படும். இது அந்த அங்கே போடப்பட்டிருக்கும் எத்தனை ஆண்டு பழமை வாய்ந்த மது என்று அந்நிய நாடுகளிலே போடப்பட்டிருக்கும். இங்கே அதுக்கான சூழ்நிலை இல்லை. மது உருவாவதில்லை. இங்கே மதுவை உருவாக்குகிறார்கள். இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் இதை மதுவை முறைப்படி, சட்டப்படி உலக மது கொள்கை, சர்வதேச மது கொள்கை, 3 விதமான சர்வதேச மது கொள்கை இருக்கிறது. அந்த 3 விதமான சர்வதேச மது கொள்கையில் எதன் அடிப்படையில் இந்த மது உருவாக்கப்படுகின்றது என்கின்ற ஏதாவது சட்டத்திட்டம் விழிப்புணர்ச்சி உண்டா? இங்கு எதன் அடிப்படையில் இந்த ஆலைகள் இயங்குகின்றன? இந்த ஆலைகளை பற்றி இந்த சரியான விவரங்கள் உண்டா? இந்த ஆலைகளை மாதம் ஒரு முறை, ஆண்டு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை தணிக்கை செய்யப்பட்டிருக்கின்றதா? இந்த ஆலைகளுடைய இயந்திரங்கள் சரியாக இயங்குகிறதா அல்லது கடன்கள் சரியாக இருக்கின்றதா என்று தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறதா?
இருக்கிறதா, இந்த ஆலைகளில் உருவாகி வெளியாகி வந்த மதுக்களிலே எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கின்றது என்பது தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறதா, அந்த தணிக்கை அதிகாரி பெயரிடப்பட்டிருக்கிறதா, அல்லது எந்த அதிகாரி இதை தணிக்கை செய்தார், அல்லது இதை கிராஸ் செக் பண்ணக்கூடிய, இதை சென்று இது உண்மையிலே இவர்கள் வைத்திருக்கக்கூடிய போலி மதுகளை கலந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை எத்தனை முறை இவர்கள் சென்று இதை மானிட்டர் பண்ணி, இதை சீஸ் பண்ணி, இந்த நிறுவனங்கள் மீது எத்தனை முறை எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை வழக்குகள் என்ன என்பதற்கான பதிவுதான் இது. இத்தனை மோசமான மதுக்கொள்கை உள்ள இந்தியா போன்ற நாட்டிலே, தமிழகம் போன்ற மோசமான மதுக்கொள்கை உள்ள நாட்டிலே மது பிரியர்கள் அல்லது தொண்டர்கள், தோழர்கள், இந்த மதுவை காட்டி ஏமாற்றக்கூடிய கட்சிகளை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த மதுவில் இருக்கக்கூடிய ஆபத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மதுவை அருந்துவதோ அருந்தக்கூடாதோ என்பதில் எனக்கு கருத்து கூற அருகதை கிடையாது. அது ஒரு தனி மனிதனுடைய வாழ்வியல். ஆனால் மது நாட்டுக்கு வீட்டுக்கு நல்லது என்று புத்திமதி சொல்லக்கூடிய அறிவு எனக்கு உண்டு. அதை தாண்டி இங்கு இருக்கக்கூடிய மது என்பது எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல், எந்தவித அடிப்படை சர்வதேச கொள்கைகளும் பின்பற்றப்படாமல், எந்தவித தமிழகத்தினுடைய எந்தவித மானிட்டரிங் அத்தாரிட்டியும் இயங்காமல் இருக்கக்கூடிய ஒரு மது வெளிவருகிறது என்று சொன்னால், அந்த மது, அந்த விஷத்திற்கு நிகரான மதுவை ஜாக்கிரதையாக நீங்கள் கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நான் தெளிந்து சொல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக மட்டுமே நான் பதிவு செய்கின்றேன். இதை தாண்டி இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த மது கொள்கைகள் பெரும்பாலும் இந்த மது ஆலைகளை நடத்துபவர்கள் காணுகின்ற ஆளும் கட்சிகளாக இருக்கின்றவர்கள் இருப்பதனால் இதை எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் திறந்து விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான உண்மை. இன்னும் இதை தாண்டி இந்திய சட்டத்தில் உள்ளதை சொல்கின்ற ஒரு வழக்கறிஞராக ஒருவருக்கு இங்கே மது எவ்வளவு அளவு கொடுக்க வேண்டும் என்று கூட சர்வதேச மது கொள்கை சொல்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை 6 நாட்களுக்கு 6 யூனிட், கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு, ஒரு வாரத்திற்கு 6 யூனிட். ஒரு யூனிட் என்பது 10 மில்லிகிராம் அல்லது 8 மில்லிகிராம் பியோர் லிக்கர், பியோர் ஆல்கஹால் என்று சொல்கிறார்கள். அப்ப நீங்க என்ன கையெழுத்து வாங்கிட்டு கொடுக்குறீங்களா, இல்ல மானிட்டர் ஆதார் போன்ற விஷயங்கள் ஆதார் எண் வாங்கிட்டு கொடுக்குறீங்களா? ஒருத்தருக்கு 600 மில்லிகிராம் மேல ஒரு வாரத்துக்கு கொடுக்க கூடாது. அதிகபட்சம் 3 நாள்ல 178 மில்லிகிராமுக்கு மேல அதிகபட்சம் ஒரு தனியாருக்கு இதுக்கு கொடுக்க கூடாது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த மது கொள்கைகளால் கண்ட்ரோல் பண்ணப்படுதா, அல்லது விற்பனை முறையில் ஏதாவது கட்டுப்பாடு உண்டா, அல்லது விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் மாணவர்களா, இளைஞர்களா, அல்லது இவர்கள் அண்டர் ஏஜ் உள்ளவங்களா என்ற எந்த விஷயங்களும் தோற்றத்தை வைத்து பார்த்து யாரையும் வயதை முடிவு செய்து விட முடியாது. இத்தனை விஷயங்கள் இந்த மது கொள்கையில் இருக்கின்றன. வயது மட்டுமல்ல, மதுவை யாருக்கு கொடுக்கின்றோம், அல்லது எந்த காலத்தில் அந்த மது தயாரிக்கப்பட்டது, அப்பொழுது அந்த காலச்சொல்லைக்கு ஆல்கஹாலுடைய அளவு அந்த மதுவில் இருக்கிறதா, இந்த சர்வதேச மது கொள்கையின்படி இந்த மது ஆலைகள் இயங்குகின்றவா, இந்த சர்வதேச மது கொள்கையின்படி இயங்குகின்ற ஆலைகளில் வெளிவருகின்ற இந்த மது பாட்டில் அந்த தரத்தில் இருக்கின்றதா என்று கட்டுப்பாட்டு ஆணையம் அல்லது மதுவிலக்கு ஆயத்தீர்வு ஆணையம் எத்தனை முறை எத்தனை வழக்குகள் பதிவு செய்து, அது அரசு நிறுவனமாக இருக்கட்டும், அரசு மருத்துவமனை, அரசு பள்ளி, அரசு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு ஒரு சட்டம் இருக்கின்ற பொழுது அவர்களை நீங்கள் வழக்கு பதிவு செய்து கைது செய்கின்ற பொழுது இந்த மத ஆணை நடத்துவர்களை ஏன் கைது செய்ய தவறுகிறீர்கள்? அவர்கள் தவறே அறியாத பெரிய பிரம்மாக்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த இத்தனை கேள்விகளுக்கும் விடை ஒன்றுதான். ஒரு நல்லாட்சி, மக்கள் நல ஆட்சி வருகின்ற பொழுது மது விலக்கோ விலக்கல்லவோ அது 2ஆம் பட்சம். ஆனால் இருக்கின்ற நடைமுறை சட்டத்தின் ஆட்சி என்று ஒன்று இருக்கிறது. இந்த மது கொள்கை என்பது கட்டாயம் வகுக்கப்பட வேண்டும். மதுவிலக்கு அவசியம் என்பதற்கு முன்பாக அவசராகதியில் உடனடியாக வகுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மது கொள்கை என்பது. அது சர்வதேச மது கொள்கைக்கு உட்பட்டு அல்லது இந்தியாவினுடைய மது கொள்கைகளுக்கு உட்பட்டு இவை அனைத்தையும் இரட்டை சக்கரம் ஒன்று தன்னுடைய அடிப்படையில் வைத்து ஒரு கொள்கை உருவாக்கப்பட வேண்டும். அத்தகைய நிலைகள் மாற வேண்டும். நல்லாட்சி தமிழகத்தில் மலர வேண்டும். தமிழகத்திலே தளபதி தலைமையிலே 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி வருகின்ற பொழுது நல்ல பல விஷயங்களும் உள்ளே வரும். நல்ல விஷயங்களுக்கு வழி பிறக்கும் என சொல்லி ஆட்சி தமிழகத்தில் 2026 தளபதி முதல்வர் என்கின்ற காட்சி என கூறி விடைபெறுகிறேன்.